ஏன்னா மவுத் நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயும் தப்பிச்சு ஓடிட முடியாது. ஓட முடியுமா? ஓட முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு வளர்ந்துருச்சுங்க. உயிர் எங்க இருக்குன்னு இதுவரைக்கும் எந்த மருத்துவராவது கண்டுபிடிச்சிருக்காரா? உயிர் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? உயிர் எங்க இருக்கு? உயிரை எந்த ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்னுடைய ரூஹ நான் மனிதனுக்கு ஊதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ரூஹ் என்பது ஒரு ஒலி. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சாதான் அதை சேஃப்டி பண்றதுக்கு என்ன வழின்னு பார்த்து சேஃப்டி பண்ணிடுவோமா இல்லையாங்க? இன்னைக்கு கண்ணு எங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால ஒரு ஆள்கிட்ட இருக்கிற கண்ணை தூக்கி அப்படி இன்னொரு ஆள்கிட்ட வச்சுட்டான். இன்னைக்கு ஹார்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படியே ஹார்ட் எடுத்து இன்னொரு ஆளுக்கு வச்சிடறா. இன்னைக்கு கிட்னினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கிட்னியை மாத்திடுறா. கிட்னியை மாத்துறது மட்டும் இல்லாம கிட்னியினுடைய வேலைகளை செய்யறதுக்கு இன்னைக்கு மிஷினை கண்டுபிடிச்சிட்டான். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ் மிஷின்ஸ் என்ன செய்ய இருக்குது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்களை சுத்திகரிக்கக்கூடிய மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டா. அப்ப இது எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. மனசை இதற்கான மாற்று வழிகளும் இதனை சரி செய்வதற்கான வழிகளையும் கண்டுபிடிச்சிட்டா. ஆனா உயிரை இதுவரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிக்கல, இனி கண்டுபிடிக்கவும் முடியாது இல்லையா? தப்பிக்க முடியுமா மரணம் வரும்போது? அல்லாஹ் மரணத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்றான்? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். மரணத்தை பயந்து ஒரு இரும்பு கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள் குடி புகுந்து அந்த கோட்டைக்குள் பூட்டுகளை பூட்டி நீ படுத்துக் கொண்டாலும் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். சகோதரர்களே, ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், உயர்கோட்டை சார்ந்தவன் தாழ்ந்தவத்தை சார்ந்தவன் என்கின்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோருக்கும் மரணம் வந்து அடைந்தே தீரும். அந்த மரணத்தை அடையும் போது அல்லாஹ் சொல்றான், அந்த மரணம் இருக்கிறதே அது ஒரு சுவை அப்படிங்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு மரணமும், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்ங்கிறான். அல்லாஹ் அதை ஒரு சுவைங்கிறான். சுவைனா என்னங்க, நம்மளால உணர முடியும், அப்படிதானே? ஒரு புளிப்புன்னு சொன்னா அந்த புளிப்பை உணர முடியும், துவர்ப்புனா துவர்ப்பை உணர முடியும், இனிப்புனா இனிப்பை உணர முடியும், உறப்புனா உறப்ப உணர முடியும், அப்படிதானே? அல்லாஹ் சொல்றான், உன் உடம்புல இருந்து ரூஹை எடுக்கும் போது அது உனக்கு ஒரு சுவை. அது நல்ல சுவையா கெட்ட சுவையா அப்படிங்கிறது இந்த உலகத்தை நாம வாழக்கூடிய வாழ்க்கையை